வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பருப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பூ போல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் பருப்பு பூரணமும் பர்ஃபெக்டாக எப்படி செய்யணும், எந்த பக்குவத்துக்கு செய்யணுங்கிற டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை மோல்டு வச்சு எப்படி செய்யணும், கொழுக்கட்டை மோல்டு இல்லைனா எப்படி செய்யணுங்கிற டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுபடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நல்ல பர்ஃபெக்டான ஒரு கொழுக்கட்டை கிடைக்குங்க நிச்சயம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொழுக்கட்டை மாவும் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன். பூர்ண கொழுக்கட்டை நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க இன்றைக்கி இந்த பருப்பு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு பூரணம் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பை ஊற வச்சுட்டு வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நல்லா சாஃப்டாக வெந்து வரும்போது தான் நமக்கு பூரணம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா தண்ணிலாம் வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்குவோம். அப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும். பருப்பு ஊற வச்சதுனால நல்லா பூ போல் மலர்ந்து வெந்து வந்துடும். இப்போ பருப்பு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அருமையாக வெந்து வந்திருக்குன்னு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நம்ம இப்போ இந்த தண்ணிலாம் வடிகட்டிட்டு இந்த பருப்பை எடுத்துக்குவோம். இந்த பருப்பு நல்லா ஆறட்டும். இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெசிபி வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் வாங்கினா இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா மாவை லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இது கரெக்டான அளவு தண்ணி. இந்த அளவு வச்சு மாவு செய்யும் போது தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும். இது கொதி வரங்காட்டி பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவை சேர்த்து கிண்டணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. கொதி வரங்காட்டி நம்ம சேர்த்துடக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ மாவை கலந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுருங்க. குறைவான தீயில் இந்த மாவு நல்லா அந்த தண்ணியில் வெந்து நல்லா திக்காகி வரணும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காகி வரணும். அப்படியே சட்டியில் ஒட்டாமல் இது போல் நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. இப்படி செய்யும் போது தான் கொழுக்கட்டை நல்லா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதே போல் விரிசல் இல்லாமையும் கிடைக்கும். நல்லா இது போல் கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. மாவு ஒரு 2 நிமிஷம் வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போதைக்கு நம்ம இது எதுவும் பண்ண வேணாம். நல்லா நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது நல்லா ஆறட்டும். இது போல் நல்லா மூடி எடுத்து வச்சுருங்க. அதுக்கிடையில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ வடிகட்டி வச்சுருந்த பூரணத்துக்கு கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி இது போல் ஒரு ஸ்மேஷர் மத்து வச்சு நல்லா மசிச்சுக்குங்க. இது வந்து நம்ம மிக்ஸி ஜார்லாம் போட்டு அரைக்கணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும். இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பூரணம் இப்படியே இருக்கட்டும் பருப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கணும். எந்த டம்ளரால் நீங்கள் கடலைப்பருப்பு அளந்தீங்களோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை இடிச்சிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு இதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். வெள்ளத்தில் தூசு மண் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதனால் கரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூரணம் ரெடி பண்ணணும். இப்போ வெள்ளைப்பாகு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு அளந்த டம்ளராலே எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கங்க. 1 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு நம்ம வதக்கி விட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது பார்த்திங்கன்னா பூரணம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறாமல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் இது போல் நல்லா வதக்கிட்டு செஞ்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஈரப்பதம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா கலகலன்னு இது போல் கலந்து வரும். இந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காயும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம்.
இப்போ தேங்காயை பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை பார்த்திங்கன்னா வடிகட்டி சேர்த்துக்குவோம். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா திக்காகி வரணும். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விடுங்க. நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இது போல் நல்லா திக்காக மாறிடும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் அது திக்காக மாறினதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை சேர்த்துக்கலாம். இப்போ திக்காகினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்குவோம். பருப்பை சேர்த்துட்டு அது மேலே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் இதிலே சேர்த்துக்குங்க. பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா அந்த வெள்ளைப்பாகோட இந்த இது பூரணம் நல்லா கலந்து வரணும். நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துக்குங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் உங்களால் கிண்ட முடியாது. நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தளர்வாக இருக்குல்ல, இது கொஞ்சம் நல்லா இறுகி வரணும். ரொம்பவும் இதை வந்து இறுக கிண்டிடக்கூடாது. ஒரு மிதமான பக்குவத்துக்கு கிண்டி எடுத்துக்கணும். அது எந்த பக்குவம்னு நான் காட்டுறேன். இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இது போல் நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்படி நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னாக்கா கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த பக்குவத்துக்கு வரணும். அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இறக்கிட்டிங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காகும். பூரணம் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இதுக்கு மேலே வச்சு நல்லா கிண்டிட்டிங்க அப்படின்னாக்கா பூரணம் வந்து ஹார்டாக போயிடும். கொழுக்கட்டையோடு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்குவத்துக்கு இறக்கிக்கிங்க. இப்போ அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இதை கையோட ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிட்டு இப்போ கையில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பிசையும் போது பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நல்லா நமக்கு கலந்து வந்துடும். மாவை பிசையும் போது தான் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி இருக்கும். ஆறி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு பூரணம் கொழுக்கட்டை மேல் மாவு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மாவு பிசைஞ்ச கையோடே பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு காஞ்சி போகக்கூடாது. காஞ்சி போச்சு அப்படின்னாக்கா நமக்கு கொழுக்கட்டை வெடிப்பு வரும். அதுக்காக தான் நம்ம ஈரத்துணி போட்டு இது போல் மூடி வச்சுக்கணும். இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இது போல் பால்த்தீன் கவர் கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு 2 கவர் எடுத்துக்குங்க. அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்துக்குங்க. கொழுக்கட்டை மாவு எடுத்து நல்லா கையில் உருண்டையாக உருட்டிக்கிங்க. ஃபஸ்ட்டு உருட்டின இந்த மாவை பால்த்தீன் கவரில் வச்சுட்டு இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்க பால்த்தீன் கவரை அது மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு நம்ம நல்லா ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இது போல் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு டவரா செட்டு அப்படி இல்லைன்னா கிண்ணம் ஏதாவது உங்கள்கிட்ட இது மாதிரி மட்டமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். கையாலலாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இது போல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா எல்லா ஓரங்கள் எல்லாமே நல்லா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஈவனாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அதே போல் ரொம்ப மெல்லிசாவும் செஞ்சிடாதீங்க. ஓரளவு மீடியமாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்ம பூரணத்தை வச்சுக்குவோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதை மூடிடுவோம். இப்போ 2ஆக மடித்து ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா ஓரங்களை இது போல் அமுத்தி கொடுத்துக்குங்க. நல்லா கைகளை வச்சு ஓரங்களை இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம இது போல் செய்கிறப்ப. இதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில் கூட இதே போல் செஞ்சுக்கலாம். அதுலேயும் ரொம்ப அருமையாக வரும். மோல்டு இல்லாதவங்க இதே போல் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஓரங்களை மட்டும் நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. பூரணம் வெளியில் வராத அளவுக்கு. இப்போ இதே போல் நம்ம மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. அதே போல் இது ஃப்ளாட்டாக இதேமாரி இருந்தால் தான் கிண்ணம் உங்களுக்கு இது போல் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து கொழுக்கட்டை மோல்டு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அச்சு கொடுப்பாங்க. அந்த அச்சை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த அச்சு நம்ம பாத்திர கடையில் கூட நமக்கு சில்வரில் அப்படி இல்லைன்னா இந்தாலியத்தில் கூட நமக்கு கிடைக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் அது கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த அச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அச்சில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போ தான் நல்லா நமக்கு
அச்சில் ஒட்டாமல் நல்லா அந்த ஷேப் கிடைக்கும். தடவினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் மூடிட்டு கொஞ்சமாக மாவு வச்சு விரலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா மெல்லிசாக இது போல் நல்லா அச்சு படிகிற மாதிரி நல்லா இது போல் செஞ்சுக்குங்க. நல்லா மாவை எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா இது போல் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அது எந்த அளவுக்கு கொள்ளுமோ அதுக்கு தகுந்த அளவு பூரணத்தை இதில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். பூரணத்தை நல்லா லைட்டாக இது போல் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சு இதை நல்லா மூடிடணும். மூடிட்டு மீதம் இருக்கிற ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்துருங்க. நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி நல்லா மூடி விட்டுட்டு இப்போ அச்சை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல ஒரு ஷேப்பில் கொழுக்கட்டை கிடச்சிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அச்சில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக அருமையாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுவும் கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தட்லேயும். இப்போ வந்து அச்சு இல்லாமல் நம்ம கையாலே சொப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து நல்லா கையால் உருண்டையாக உருட்டிக்குங்க. இது போல் பால் மாதிரி உருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளோட பெருவிரலை வச்சு நல்லா இது போல் சுற்றி அமுத்தி லேசாக அமுத்தி கொடுத்துட்டு இது போல் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நல்லா உங்களுக்கு சொப்பு நல்லா குழியாக கிடைக்கும். இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. அடியிலேருந்து மேல் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அமுக்கி கொடுத்துட்டே வரணும். இதேமாரி செய்யும்போது பார்த்தா நல்லா குழியாக நமக்கு இது போல் கிடைக்கும். இது போல் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பூரணத்தை அது உள்ளே நம்ம எடுத்து வச்சுக்குவோம். பூரணம் வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களை அப்படியே மடித்து விட்டாப்பில் மடக்கி இது போல் மடக்கி விட்டு மூடிக்கிட்டே வரணும். நல்லா சுற்றிலும் இது போல் மடக்கி மூடிக்கிங்க. மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா உள்ளங்கையில் வச்சு இது போல் ஒன்று சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முனையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாவை இது போல் மூடி எடுத்துக்குங்க. அந்த கேப் இல்லாத அளவுக்கு நல்லா மூடி எடுத்துக்குங்க. இது போலையும் நம்ம செஞ்சுக்கலாம். அச்சு இல்லாத சமயங்களில் இது போலையும் நம்ம மோதகம் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லா அந்த சொப்பு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு வந்து நான் சொன்ன பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா துணி போட்டு வச்சுருக்கேன். இது மேலே தான் நான் கொழுக்கட்டையை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரிசையாக அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நாளையும் வேக வைக்கக்கூடாது. அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா அழகாக வெந்து வந்துடும். கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம பார்த்து எடுத்துக்குவோம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த சூட்டோடே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். கொழுக்கட்டை பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக அதே சமயம் நல்லா விரிசல் இல்லாமல் அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இதே போல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரணமும் சரி கொழுக்கட்டையும் சரி ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரெண்டுமே. இதே டிப்ஸோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.